டக்ளஸுக்கு பிடியானை என்பதான இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையில் இந்த செய்தியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிரான ஒரு செயற்பாடு குறித்தான செய்தினை இவ்வாறு தந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகை. அதே நேரத்தில் தினகரன் பத்திரிகையிலும் இந்த செய்தினை அவதானிக்கலாம். வழக்கொன்றில் சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியமைக்காக இபிடிபி சபாநாயகம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு மேலதிக நீதிவான் பசான் அமரசேன நேற்று இந்த உத்தரவினை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறார் என்பதாக தினகரன் பத்திரிகையில் இந்த செய்தினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இது குறித்தான விடயம் குறித்து நாங்கள் மேலதிக விடயங்களை பார்க்கும்போது முன்னாள் வெள்ளவத்தையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனோகரன் என்ற வர்த்தகர் 2 கோடி ரூபாய்க்கான காசோலை மோசடி செய்தமை தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டுக்கு அமைய ரகசிய போலீசாரினால் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் ஆஜராகதால் இந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா சுகீனமுற்றிருப்பதால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்திருக்கிறார். 2016 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி அதனை அண்மித்த நாட்களில் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்பதை அறிந்து தலா 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 காசோலைகளை வழங்கி மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் வெள்ளவத்தைச் சேர்ந்த வர்த்தகர் சுப்பிரமணியன் மனோகரனுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கின் முதலாவது சாட்சியான டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சாட்சியம் அளிக்க இறுதி திகதி வழங்கப்பட்டுள்ளதாக பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி சம்பத் ஹேவாபத்திரன நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த சாட்சி கடந்த நீதிமன்ற அமர்வின் போதும் ஆஜராகவில்லை எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இருதரப்பு விடயங்களையும் கருத்தில் கொண்ட நீதிவான் சாட்சிக்கு பிடியாணை பிறப்பித்து மனு மீதான விசாரணை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தனிப்பட்ட ரீதியிலான ஒரு வழக்கு தொடர்பான விவகாரமாக இது அமைந்திருக்கிறது.